Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. ஸோ நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா October 1 வந்து ஆரம்பித்தோம். நியர்லி 1 month வந்து நம்ம வந்து கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போது இதில் எவ்வளோ ஹவர்ஸ் டீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 30 hours வரைக்கும் நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கிறோம். என்னென்னலாம் இதில் டீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸு, கைனமேட்டிக்ஸ் 1D, கைனமேட்டிக்ஸ் 2D, லாஸ் ஆஃப் மோஷன். ஆக்சுவலாக கைனமேட்டிக்ஸ் 2D கீழே தான் அந்த வெக்டார்ஸும் வரும். வெக்டார்ஸ் வந்து ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறதுனால அது ஒரு தனி சாப்டராக வந்து எடுத்து நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டே டீச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து கைனமேட்டிக்ஸ் 1D, கைனமேட்டிக்ஸ் 2D அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த 4 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். வெக்டார்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் பேசிக்ஸு, வெக்டார் டைப்ஸு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார், யூனிட் வெக்டார்னு என்ன, அதாவது ஐஜேகே அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறது, பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ், பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், addition and subtraction vectors using triangle law and parallelogram law. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வரைக்கும் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபைண்டிங் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ், டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட், அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்டோட அப்ளிகேஷன் நம்மளுக்கே தெரியும். ஒர்க் டன்ல வந்து எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கண்டுபிடிக்கிறதுல வந்து யூஸ் ஆகும். டார்க் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ நம்ம வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுக்கும் ரொம்ப பேஸாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வெக்டார்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கடுத்து கைனமேட்டிக்ஸ் 1D. கைனமேட்டிக்ஸ் 1Dனா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். சிபிஎஸ்சியில் வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸ்டேட் போர்டில் வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த கைனமேட்டிக்ஸில் 1 டைமென்ஷனல் மோஷனில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அதில் ப்ராப்ளம்ஸு, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, அதில் ஆவரேஜ் அண்டு இன்ஸ்டன்டேனியஸு, அதில் உள்ள ப்ராப்ளம்ஸு, அப்புறம் ஆக்சலரேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் என்ன, யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் என்ன, அதில் இருக்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது நம்ம v is equal to u plus at, s is equal to ut plus half at ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து ப்ராப்ளம்ஸு. அதே இது வந்து அதே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து வெர்டிக்கல் மோஷனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்து அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ். கைனமேட்டிக்ஸ் 1Dயில் வந்து கிராஃப்ஸ் வந்து பொசிஷன் வர்சஸ் டைமு, வெலாசிட்டி வர்சஸ் டைமு, வெலாசிட்டி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி ஸ்கொயர் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம், ஆக்சலரேஷன் வர்சஸ் பொசிஷன். ஸோ இதில் இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு கான்செப்ட், ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நடத்திருக்கிறோம். இதுக்கடுத்து யூனிஃபார்ம் 2D மோஷன். கைனமேட்டிக்ஸ் 2Dயில் வந்து அதாவது மோஷன் என்ன பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யூனிஃபார்ம் 2D மோஷன் என்ன, அது ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன. ப்ரொஜெக்டைல் மோஷனில் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, மேக்ஸிமம் ஹைட், ரேஞ்சு, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி, இதுலேயே இந்த 3 வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் எப்படி வரும், அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கும் இந்த நார்மல் ஆங்கிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தனியாக வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சர்க்குலர் மோஷன் இருக்குது. சர்க்குலர் மோஷன் வந்து நான் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஒர்க் எனர்ஜி பவர் நடத்தின பிறகு அதை வந்து நடத்துகிறேன். அதே மாதிரி லாஸ் ஆஃப் மோஷனில் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் 3 லாஸ் வந்து நமக்கு தெரியும். அதில் என்னென்னலாம் நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியனா என்ன, மொமெண்டம்னா என்ன, P is equal to mv அப்படின்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் மொமெண்டம் அதெல்லாம் வரும். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, அப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராமு, அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, அப்புறம் இனர்ஷியல் அண்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃப்ரேம் ஒருத்தர் லிஃப்ட்டுக்குள்ளே இருப்பார், லிஃப்ட்குள்ளே இருந்து அந்த லிஃப்ட் ஆக்சலரேட் ஆச்சுன்னா அவருக்கு வந்து இந்த மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்ப்போம். அது பூராமே நம்ம சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட்ல வந்து பார்க்குறது. அதே மாதிரி அதுக்கடுத்து கனெக்டட் பாடிஸ் ப்ராப்ளம். கனெக்டட் பாடிஸ் ப்ராப்ளம்னா இப்படி 2 மாஸ் இருக்கும், M1 அண்ட் M2 அப்படின்னு சொல்லி 2 மாஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுவாங்க. இப்படி ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணும்போது இது என்ன ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும், இது ரெண்டுக்கு இடையில என்ன நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அப்படி இல்லாட்டி M1 அண்ட் M2 வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரிங் இடையில டென்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் பூரா இந்த கனெக்டட் பாடிஸ்க்கு இதை வந்து பார்த்துருக்குறோம். அப்புறம் புள்ளி ப்ராப்ளம்ஸ். புள்ளி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், 2 சைடு வந்து பிளாக் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சைடு வந்து அதிகமாக இருக்கோ அந்த சைடு கீழே ஆக்சலரேட் ஆகும். அதை வச்சு டென்ஷனு, இந்த ஆக்சலரேஷன் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த புள்ளி மூவ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக இந்த புள்ளி செட்டப்பே வந்து மேலே மூவ் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புள்ளி ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்குறோம். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணால் எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது
வெயிட்டை வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸில் ரீடிங்காக காமிக்கும், அது என்ன ரீடிங் காமிக்கும், அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம், அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றின அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். அப்புறம் இன்க்ளைன்டு பிளேன் பிளாக் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் வந்து 2 பிளாக் இருக்கும், M1 அண்ட் M2, இது ஸ்லைடாக வச்சு ப்ராப்ளம் வந்து கேட்டிருப்போம். அப்புறம் வந்து 2 பிளாக் சிஸ்டம் ஃப்ரிக்ஷன், இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்கும், இதுக்கு மேலே இன்னொரு பிளாக் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் எஃப்னு வந்து கொடுப்போம். இது கொடுக்கறதுனால நம்மளுக்கு இந்த சைடு ஃப்ரிக்ஷன் சம்டைம்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போ இந்த பிளாக் வந்து ஸ்லைட் ஆகும் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் 2 பிளாக் சிஸ்டமில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம ஒரு 30 டேஸில் வந்து எவ்வளோ போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நியர்லி ஒரு 30 to 32 ஹவர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதில் இவ்வளவு டாபிக்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் மந்த்லேருந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கொரோனாலாம் இல்லைங்கிறதுனால நீட் வந்து எக்ஸ்பெக்டட் டேட் வந்து மே மந்த் வந்து வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டைம் வந்து எவ்வளோ இருக்குது, இன்னும் 6 months தான் இருக்குது. இந்த 6 monthsல 30 டேஸ் வச்சுக்கிறோம், எல்லா மந்த்லையும் 30 டேஸ் கணக்கு வச்சோம்னா நம்மளுக்கு டோட்டலி ஒரு 180 டேஸ் வந்து இருக்குது. ஓகே, டெய்லி மார்னிங் கிளாஸஸ் வந்து இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு வந்து லீவ் விடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே டெய்லி மார்னிங் 1 hour இருக்கும். இன்னைக்கு லீவ் விடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 1.5 hours அல்லது 2 hours வந்து மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ நம்மகிட்ட சாலிடா 180 hours வந்து இருக்கு. ஸோ இன்னும் நம்மகிட்ட சாலிடா வந்து 180 hours வந்து இருக்கு. இந்த 180 hours கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து நீட்டில் வந்து ஈஸியாக ஸ்கோர் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தட்டிட்டு போயிடலாம். நியர்லி நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா 140 above வந்து தாராளமாக வாங்கலாம். ஓகே, இப்போது நம்ம கோர்ஸ் ப்ரைஸ் வந்து 1 month செலிப்ரேஷன் ஆஃபர் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுனால 1 month செலிப்ரேஷன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 4200 வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டில் November 8th. நவம்பர் 5th வரைக்கும் போட்டிருந்தேன், இப்போ வந்து வீடியோ லேட்டாக போடுறதுனால November 8th வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ கோர்ஸ் ப்ரைஸ் வந்து இவ்வளோ சீப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 180 hours வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்னும் 4200 rupeesக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4200 டிவைடட் பை 180 rupees 24 ஒரு கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். rupees 24 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறது வந்து ரொம்ப கம்மியான சார்ஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்டர் போய் படிக்கிறீங்க அல்லது வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலே வந்து 24 rupeesக்கு மேலே வந்துடும், 20 rupeesக்கு மேலே தான் வரப்போகுது. ஸோ அதை காட்டிலும் நம்ம வந்து கோர்ஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 24 rupees வந்து இந்த 180 கிளாஸ் மட்டும் தானான்னு கேட்டால் கிடையாது, இதுக்கு முன்னாடி 30 hours கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக தான் வரும். பெர் ஹவருக்கு நீங்கள் பே பண்ணுறது வந்து இன்னும் கம்மியாக தான் வரப்போகுது. ஓகே, இந்த 4200னா உங்களுக்கு 4340 rupees கிட்ட வரும். இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 140 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 140 or 100 something, 4350 தான் இருக்கும். ஸோ அப்படி போட்டாலுமே உங்களுக்கு 180 days வரும்போது நியர்லி 24 rupees தான் வரும், 24 point something தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு November 8th வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இட் வில் பி 5200 or something. ஸோ நீங்கள் லேட் பண்ண என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ரெக்கார்டட் கண்டென்ட் வந்து அதிகமாகும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லைவ் கண்டென்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கோர்ஸ் டைமிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 to 6:30 AM. சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே லீவ் விட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு 1.5 hours-லேருந்து 2 hours வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போது இதில் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெய்லி வந்து ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்தே ஹோம் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருப்போம். டெய்லி கான்செப்ட் ப்ளஸ் ப்ராப்ளம், என்ன கான்செப்ட் நடத்துகிறோமோ அதில் ப்ராப்ளமும் நடத்தினா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால கான்செப்ட் ப்ராப்ளம் ப்ளஸ் ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை தவிர்த்து உங்களை MTG புக் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவேன். அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது சென்டர் போனாலோ அல்லது உங்கள்கிட்ட பழைய மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலாக தான் இருக்கணும், நார்மல் சும்மா லோக்கல் மெட்டீரியலாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருந்து நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணணும். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஹோம்ஒர்க் கொடுத்ததில் MTGயில் இந்த உங்கள் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்லேருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருங்க. அதையுமே நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி ஆப்லேயே வந்து அப்லோட் பண்ணிடுவேன், அதை நீங்கள் எப்போ வேணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் லேட் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் திங்க் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மந்த்துக்குள்ளே நான் வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் தரவு பண்ணிடுவேன், அதுக்கடுத்து ஜனவரி மந்த்லேருந்து நான் ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து நினைப்பாங்க.
ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பயாலஜி கெமிஸ்ட்ரி வந்து படிப்பாங்க. பயாலஜிலேயும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க, கெமிஸ்ட்ரிலையும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்ஸில் தான் நிறைய பேர் வந்து கோட்டை விடுவாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தரவாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மற்றவங்கள காட்டிலும் முன்னே ஏறி போயிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபிசிக்ஸை வந்து ஏன்னா நீங்கள் இது ரெண்டுலையும் ஸ்கோர் பண்ணுறது, ஃபிசிக்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுற தப்பான கொஸ்டின் வந்து இந்த 2 ஸ்கோரையும் உங்களை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை வந்து இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ் வந்து மே மந்த் வரைக்கும் வேலிடாக இருக்குது. வித்தின் நவம்பர் 8க்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா ₹4200 நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதனால் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் நிறையா ஸ்கோர் பண்ணுங்கள். நம்ம நடத்துகிறத வச்சு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறத வச்சு நீங்கள் எம்டிஜி ப்ராப்ளம்ஸ் ஆர் அதர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுறத வச்சு நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 140 மார்க்ஸ் தாராளமாக 140 அண்ட் எபோவ் நீங்கள் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரொவைடர் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக அண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் கொடுக்க முடியுமோ, கோட்டா மெட்டீரியல்ஸ், கோட்டா டீச்சிங் ஸ்டைலில் தான் நம்மளும் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா இந்த கோர்ஸ் ஒர்த்து, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டீச்சிங் ஸ்டைலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி ரெகுலராக நீங்கள் கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.